வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.16 பின் வருவனவற்றை காண்க. தேர்டு சம் 16x² minus 2x minus 3 divided by 3x² minus 2x minus 1 division 8x² plus 11x plus 3 divided by 3x² minus 11x minus 4. ஓகேம்மா, இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எழுதுவோம். எப்படிமா? 16x² minus 2x minus 3 divided by 3x² minus 2x minus 1 division 8x² plus 11x plus 3 divided by 3x² minus 11x minus 4, that is equal to long division போட்டுருமா? 16x² minus 2x minus 3 divided by 3x² minus 2x minus 1. இங்கே பாருங்கள், 8x² plus 11x plus 3 divided by 3x² minus 11x minus 4. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவல்ட்டை இங்கே போட்டிருக்கேன். ஓகேம்மா, இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து டிவிஷன் வச்சுமே தலைகீழியாக மாறும்லாமா? பாருங்கள், 16x² minus 2x minus 3 minus 2x minus 3 divided by 3x² minus 2x minus 1 என்று இதை மாற்றி போடுங்க. 3x² minus 11x minus 4 divided by 8x² plus 11x plus 3. ஓகேவாப்பா, இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி இந்த இருபடி சமன்பாடாக இருக்குது, இதை வந்து நம்ம காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேம்மா, பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு என்னதுமா? 16x². ஓகேம்மா, 16x² மைனஸ் 2x. இந்த ஃபஸ்ட்டு 16x² மைனஸ் 2x மைனஸ் 3 மைனஸ் 2x மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு எப்படின்னா, பாருங்கம்மா, 16x². இந்த மைனஸ் 2x இருக்கு இல்லையா, இது வந்து என்னது? இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? மைனஸ் 8x ப்ளஸ் 6x. பாருங்கள், அப்போது மைனஸ் 8x ப்ளஸ் 6x இதை வந்து இப்படி கொண்டு போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான். பாருங்கள், மைனஸ் 8x ப்ளஸ் 6x இதை ரெண்டையும் கழிச்சாலே மைனஸ் 2x ஆகும். மைனஸ் 2x வந்து திஸ். ஓகேவா? மைனஸ் 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 6x மைனஸ் 3 இந்த ரெண்டையும் நம்ம கொண்டு போவோம். 8xை வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ தட் இஸ் 2x மைனஸ் 1. இப்போ இதில் வந்து என்னது? 3ஐ வெளியே எடுத்துருங்க. 2x மைனஸ் 1. ஓகேம்மா, இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ 2x மைனஸ் 1ஐ வெளியே எடுத்துட்டு 8x ப்ளஸ் 3. அப்போது இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, 16x² மைனஸ் 2x மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 8x ப்ளஸ் 3. இந்த இருபடி சமன்பாடை நம்ம வந்து பாருங்கள், பவர் 1 அப்படி காரணிப்படுத்தியிருக்கோம், ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை பாருங்கம்மா, 3x² மைனஸ் 3x². செகண்ட் பார்ப்போமா? 3x² minus 2x 3x² minus 2x minus 1 that is equal to 3x² minus 3x plus x minus 1. எப்படி பாருங்க, இங்கே 2x இருக்கா, இதை வந்து இப்படி லைட்டாக கொஞ்சம் மைனஸ் 3xலேருந்து எக்ஸை கழிச்சா என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x. பாருங்கள், இந்த சென்டரில் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 3x இருக்குச்சுமே ஒரு 3 சம்மந்தப்பட்ட ஒரு நம்பர் தான் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 16x² இருக்குது. அப்போ 16 ஒரு 8x 4x அந்த மாதிரி இங்கே அப்படி நம்ம பார்த்துக்கணுமா லைட்டாக? பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த காமனாக உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்க முடியும். அப்படி லைட்டாக கொஞ்சம் யோசிச்சுக்கூடணும். ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 3x²
minus 3x x minus 1. இப்போ 3xஐ வெளியிடுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் காமனாக இருக்கா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் 3x ப்ளஸ் ஒன். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஃபார்முலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கம்மா, 3x² மைனஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒன் 3x ப்ளஸ் ஒன் கிடைச்சிட்டா? அதுக்கு பிறகு இங்கே பாருங்கம்மா, நமக்கு வந்து இந்த இது பார்ப்போம். 3x² மைனஸ் 11x மைனஸ் 4. இப்போ 3x² இருக்குது. இதை வந்து எப்படி பண்ணலாம்? 3x² மைனஸ் 11x மைனஸ் 4. இப்போ பாருங்கள், 3x² இந்த 11x வந்து எப்படி பண்ணலாம்? 12x படுமா? 12x மைனஸ் 3யோட வந்து 3 4 6 12x மைனஸ் எக்ஸா? மைனஸ் எக்ஸ் போட்டு பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 11x மைனஸ் 12x ப்ளஸ் எக்ஸ்னால் யோசித்து பார்த்தா என்ன வரும்? மைனஸ் 11x. அப்போ இது ரெண்டு கரெக்டாக இருக்கா? ஓகேவாம்மா? இப்படி தான் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் பாருங்கள், 3x² மைனஸ் 12x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இதை ரெண்டு பாருங்கள், 3x போடுங்க. 3x தட் இஸ் எக்ஸ். 3x² மைனஸ் 4 3x² மைனஸ் 4 12x எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 இந்த ஜோடி. ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 3x ப்ளஸ் 1. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கேட்டிருக்கோம்? 3x² மைனஸ் 11x 3x² மைனஸ் 11x மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 3x ப்ளஸ் 1. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, என்ன இருக்கு இல்லையா, இன்னும் அடுத்து 8x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 3. 8x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 8x² பாருங்கள், 11xை வந்து இங்கே 8 இருக்குது. அப்போ ஒரு 8x ப்ளஸ் 3x. பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இது 3 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ 8 ப்ளஸ் 3 11. இப்படி ஏதோ ஒரு இதுக்குள்ளே தான் நம்பர் இருக்குமா? இங்கே 8 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 8 ப்ளஸ் 3 வந்து 11. பாருங்கள், இது வந்து 8x². 11xை வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோமா இல்லையா? பாருங்கள், 8x ப்ளஸ் 3x. பார்த்தீங்களாம்மா? இப்போ சொல்லுங்கள், அந்த இதுக்குள்ளே தான் ஏதோ கொஞ்சம் லைட்டாக யோசிக்கணும். இங்கே 11x இருக்குது, அப்போ 8x ப்ளஸ் 3x. இந்த இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஒரு 3யோ 8ஓ நம்ம காமனாக எடுத்துக்கலாம் தானே? பாருங்கம்மா, இப்போ 8x² 8x² ப்ளஸ் 8x இப்படி 3x ப்ளஸ் 3. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8x வந்து காமனாக எடுத்துருவோமா? ஸோ 8x² என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1. அங்கே வந்து அப்படி தானே 8xஐ வெளியே எடுத்துரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 வெளியே எடுத்துருங்க. ஸோ என்னது 8x ப்ளஸ் 3. ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை எழுதணும். மேக்ஸை பொறுத்தவரை என்ன செய்யணும்? நோட் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவாம்மா? அப்போ தான் நமக்கு புரியும். இப்போ பார்த்தீங்களாம்மா, இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இருபடி சமன்பாடுக்கும் நம்ம காரணிப்படுத்தி வச்சுருக்கோம். அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாப்பா 16x² minus 2x minus 3 divided by 3x² minus 2x minus 1 division 8x² plus 11x plus 3 divided by
3x square minus 11x minus 4 that is equal to நம்ம இங்கே கொண்டு வந்தோம்லாமா that is equal to இருக்கலாமா that is equal to நம்ம அதை மறுபடியும் கொண்டு வரோம் இங்கே இடம் பத்தாதுமா அதனால் இங்கே வந்து எழுதுகிறேன் ஓகேம்மா 16x square minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 into 3x square minus 11x minus 4 divided by 8x square plus 11x plus 3 ஓகேம்மா இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தா எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம கண்டுபிடிச்சோம்லம்மா என்ன பார்த்தீங்களா நம்ம கண்டுபிடிச்சோம்ல என்னது 16x square minus 2x minus 3க்கு வந்து என்ன கண்டுபிடிச்சோம் என்ன இருக்கு 2x minus 1 8x plus 3 2x minus 1 into 8x plus 3 ஓகேம்மா 3x square minus 2x minus 1க்கு என்னது x minus 1 x minus 3x plus 1 into ஓகேவாம்மா இந்த 3x square minus 11xக்கு என்ன இருக்கு x minus 4 x minus 4 என்ன 3x plus 1 3x plus 1 divided by 8x square plus 11x plus 3க்கு என்னது x plus 1 8x plus 3 இப்போ பாருங்கள் எதாவது அடி 8x plus 3 8x plus 3 ஓகே 3x plus 1 3x plus 1 வேறு எதுவும் இல்லை சரி ஓகே இப்போ எழுதுமா 2x minus 1 divided by என்ன இருக்கு x minus 4 divided by x minus 1 x plus 1 ஓகேவாம்மா நீங்கள் என்ன செய்யணுமா வீடியோ வந்து என்ன செய்யணும் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா ஓகேவாம்மா வீடியோ வந்து என்ன செய்யணும் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும் ஓகேம்மா ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணுன்னா ஒரு நோட்டை எடுத்துகிட்டு பத்திரமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் ஓகேவாம்மா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக என்ன செய்யணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டான்னு வைங்களேன் எனக்கு சொல்லுங்கள் மேடம் எனக்கு இந்த சம் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க இந்த சம் அப்லோடு பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க நான் அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சுருவேன் சம்ஸை வந்து உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணி விட்டுருவேன் 24 ஹவர்ஸில் அடுத்த சம் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டுருவேன் ஓகேம்மா அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் நைட்டு ஒரு 7 to 9 வந்து லைவாக நான் டியூஷனுக்கு வந்து உங்களுக்கு பாடமும் நடத்துகிறேன் ஓகேவாம்மா அதுக்கு பிறகு இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் மாணவனாக போய் சேர்ந்துக்கோங்க ஏன்னா அங்கே விளம்பரங்களே வராது பியூர் 10th கிளாஸ் மேக்ஸ் தான் அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் உட்காந்து எல்லா ப்ராப்ளத்தையும் உட்காந்து விளம்பரங்களே இல்லாமல் அழகாக படிக்கலாம் ஓகேவாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்